ஹலோ. ஹலோ. ஹே முகுந்த், ஹவ் ஆர் யூ? எவ்வளவு நாளாச்சு உன்கிட்ட பேசி? அவ்ளோ பிஸி ஆயிட்டியா நீ? எங்களெல்லாம் மறந்துட்ட போல இருக்கு. அப்படிலாம் இல்ல அனு. எனக்கு ஆபீஸ்ல ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு அனு. ம்ஹும். லாஸ்ட் 1 இயரா நான் இந்தியால ஓ. இல்ல, அப்ராட்ல இருந்தேன். ரொம்ப பிஸி அனு. அதனால தான் உனக்கு ஃபோன் பண்ண முடியல. நான் ஆபீஸ்க்கு போனானா வர்றதுக்கு லேட் நைட் ஆயிடும். அதான் உன் கூட பேச டைமே இல்ல. அப்படியா? சரி, அப்புறம் வேற என்ன விசேஷம்? சரி, அது இருக்கட்டும். ம்? அம்மா உன் வீடு எங்க? சென்னையில தானே? நான் சென்னையில தான் இருக்கேன். என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல. எனக்கு இப்ப சென்னைக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சிருக்கு. ஆஹா. உன்னை மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுதுல்ல. அதான் உன்னை மீட் பண்ணலாமேன்னு கால் பண்ணேன். ஓ, கண்டிப்பா மீட் பண்ணலாம். சரி, நீ எப்ப ஃப்ரீயா இருப்ப? இன்னைக்கு நான் ஃப்ரீயா தான் இருக்கேன் அனு. உனக்கு எதுவும் கமிட்மெண்ட் இல்லனா சொல்லு, நான் ஆ, வந்துடுறேன். நீ எப்ப வேணா வா. நான் வீட்ல ஃப்ரீயா தான் இருக்கேன். அப்படியா? எனக்கும் உன்னை பார்க்கணும் போலயே ம். இருக்கு. உன் அட்ரஸ் சென்ட் பண்றியா? ஓகே முகுந்த். நான் வாட்ஸ்அப்ல சென்ட் பண்றேன். பார்த்து வந்துரு. ஓகேவா? ம். ஓகே அனு. ஓகே, பை. பாய். ஹே, ஹாய் முகுந்த். ஹாய் அனு. எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஏன்டா வெளிய நிக்கிற? உள்ள வா. சரி. வா, வந்து உட்காரு முகுந்த். ம். ஆ, சரி, நீ இங்கே இரு. நான் உள்ள போய் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். ம். ஓகே. இந்தா வாங்கிக்கோ. தேங்க் யூ. இப்ப சொல்லு, வேற என்ன விசேஷம்? லைஃப்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எப்படி சொல்ல? எந்த பிரச்சனையும் இல்லாம லைஃப் அப்படியே ஸ்மூத்தா ஜாலியா போயிட்டு இருக்கு. ம். எங்க கம்பெனியோட ஹெட் ஆபீஸ் யுஎஸ்ல இருக்கானோ. ஓ, திடீர்னு எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்து யுஎஸ்கே வர சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு டவுட் இருக்கு. உன்ன மாதிரி படிச்சுட்டு ஃபாரின்ல போய் செட்டில் ஆறவங்க எல்லாருக்குமே ஃபோன் பண்ண கூட டைமே இருக்காது போல இருக்கு. அது இல்ல, ம்? யுஎஸ்க்கும் இங்கேயும் டைம் வேரியேஷன் இருக்கறதால எங்க வீட்டுக்கே நான் சரியா ஃபோன் பண்ண மாட்டேன். ஆஹா. இப்ப திடீர்னு லாஸ்ட் வீக் தான் என்ன சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. இன்னும் ஒரு 3 இயர்ஸ் இங்க தான் இருக்க போறேன். ஓ, ஓகே. திடீர்னு சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுனால ஊர்ல இருக்கிற அம்மா அப்பாவையும் என் கூடவே வச்சுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். நல்ல விஷயம் தான். தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் அவங்க ஏரியால வீடு ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டுட்டு இருக்கேன். எதுக்கு? அது இருக்கட்டும், உன் ஹஸ்பண்ட் எங்க வீட்ல இல்லையா? அவரு ஆபீஸ்க்கு போயிருக்காரு. பசங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. இப்ப வர டைம் தான். நான் தான் போய் அவங்கள கூட்டு வரணும். அப்படியா? ம். வீடு தேடி காலையில இருந்து சுத்திட்டு இருக்கானோ. ஓகே. சடனா தான் எனக்கு உன் ஞாபகம் வந்துச்சு. ம். உன்னோட வீடும் சென்னையில தானே இருக்கு. உனக்கு ம். தெரிஞ்ச வீடு எதுவும் காலியா இருக்கான்னு கேட்கலாமேன்னு தான் ம்ஹும். ஃபோன் பண்ணேன். நான் சொல்றத கேளு. இங்க வீடு வாடகைக்கு கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆமா, நீ எதுக்கு வாடகைக்கு அங்க இங்கன்னு அலையணும்? ஒரு 2 வீக்ஸ்ல எங்க மாடியில இருக்கிற ரூம் காலி ஆகுது. அப்படியா? எப்படி இருந்தாலும் அத வாடகைக்கு தான் விட போறேன். அது உனக்கே கொடுத்துறேன். உண்மையாவா? ஆ, ஆ, அது இருக்கட்டும், அந்த வீட்டுக்கு ரெண்ட் எவ்வளவு ஆனும்? இப்பவே எதுக்கு ரெண்ட பத்தி எல்லாம் பேசணும்? முதல்ல அம்மாவை கூட்டு வந்து வீட்டை பாரு. அவங்களுக்கு முதல்ல பிடிக்குதான்னு பாப்போம். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி உனக்கு கம்மியான வாடகைக்கு விட சொல்றேன். ஓகே, கொஞ்சம் அவர்கிட்ட சீக்கிரமா கேட்டு சொன்னா நல்லா இருக்கும். அவர் ஆபீஸ்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட பேசிட்டு ஈவினிங் உனக்கு கால் பண்றேன். ஓகே அனு, தேங்க் யூ. சரி, எனக்கு இதுல கொஞ்சம் என்ன ஆபீஸ் இருக்கு? ஒர்க் இருக்கு, கிளம்பவா? கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம்ல? அடுத்த தடவை வரும்போது இருந்து சாப்பிட்டே போறேன். ஓகே? சரி, ஓகே. சரி, போயிட்டு வரேன். சரி. நெக்ஸ்ட் டைம் அம்மாவையும் கூட கூட்டு வானே. ஓகே அனு, பாய். ஓகே, பை. என்னங்க, ம்? முகுந்தன்னு என்னோட பாய் பெஸ்டி உங்களுக்கு தெரியும்ல? ஓ, முகுந்த் தானே தெரியும். அவனுக்கு அமெரிக்கால இருந்து சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருச்சாங்க. ஓ, ம், ம். சோ அவன் ஃபேமிலியோட தங்கறதுக்கு எங்க வீடு பாத்துட்டு இருக்கானா. ம். எப்படி இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற வீடு 2 வாரத்துல காலியாக போகுதுல. அதுக்கு அவனும் வெளிய வீடு தேடி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவனுக்கும் டைம் இல்ல போல இருக்கு. ம்ஹும். அதான் இங்கே வந்துருன்னு சொல்லிட்டேங்க. ரெண்ட் எவ்வளவுன்னு ம். கேட்டா ஆல்ரெடி 23 கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா? நீ 20 கொடுத்தா போதும்ட்டேங்க. அவன் என் ஃப்ரெண்ட் இல்லையா, அதுக்கு தாங்க. சோ அவன் ம்ஹும். தங்கறது உங்களுக்கு ஓகேனா நான் ஃபர்தரா அவன் கிட்ட பேசிக்கிறேங்க. நீ சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு அப்ஜெக்ஷன் இருக்கா? அப்படின்னா சரிங்க. ம். நான் அவனுக்கு கால் பண்ணி நீங்க ஓகே சொல்லிட்டு தான் சொல்லிடுறேன். ஓகே, சொல்லிடு. தேங்க்ஸ்ங்க. ஓகே. சொல்லு அனு. ஹலோ முகுந்த். சொல்லு. இப்பதான் நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட வீட்டை பத்தி பேசினேன். அவருக்கு உனக்கு வீடு கொடுக்கறது ஓகே தான். சோ நீ ஏதாவது நல்ல நாள் பார்த்து வந்து பால் காய்ச்சிக்கோ. அப்படியா? ம். ஓகே ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் அனு. நான் அப்பா அம்மாட்டெல்லாம் இப்பவே சொல்லிடுறேன். ம், ம். ஒரு நல்ல நாளா பார்த்து அந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிடுறேன். ஓகே முகுந்த். ஓகே அனு, Bye. பை. தேங்க் யூ.